ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க பாலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் ஊருக்கு போகிற டைமில் அந்த இங்கே வெளியே போகிறீங்க, அந்த டைமில் உங்கள் செடிக்கு தானாக தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு வால்வ் செட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மெயின்லி அர்டினோ, ஒரு ரிலே, அதுக்கப்புறம் ஒரு சொலினாய்டு வால்வ். இந்த வால்வ் வந்து எலக்ட்ரிக்கலாக ஒர்க் ஆகும். இது வந்து தண்ணியை ரிலீஸ் பண்ணுறது, அதுவும் ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரி இந்த வால்வ் பார்த்துக்கும். இது வந்து நீங்கள் தனியாக தண்ணி பிடிச்சி வச்சுட்டு போகணுன்னு அவசியமே இருக்காது. இதோட சர்க்யூட் கனெக்ஷன் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதோட விசிசியும் அடுத்து அர்டினோட 5 வோல்ட் அதையும் கனெக்ட் பண்ணணும். அடுத்து இதோட கிரவுண்டையும் அர்டினோட கிரவுண்டையும் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அர்டினோவோட ரிலேயோட இன்னையும் அர்டினோவோட டிஜிட்டல் பின் 7லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட இந்த அர்டினோவையும் ரிலேவையும் நம்ம ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டோம். ஒரு முறை ஒரு 12 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடுங்க. எனக்கு வந்து இப்போ ரிலே ஒர்க் ஆகுது, அதனால சர்க்யூட் இப்போ நம்ம கரெக்டாக கொடுத்துக்கணும், நம்மளால என்ஷூர் பண்ண முடியும். வந்து நம்ம ரிலேயும் இந்த சொலினாய்டு வால்வையும் கனெக்ட் பண்ண போகிறோம். நான் சொலினாய்டு வால்வுக்கு வந்து லென்த்து கொஞ்சம் பத்தாமல் இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒயர் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்மளோட 12 சொலினாய்டு வால்வுக்கு பவர் சப்ளைக்காக தனியாக இன்னொரு அடாப்டர் வச்சுருக்கோம். அதையும் இந்த ரிலேயும் கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்ம சர்க்யூட் கனெக்ஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே இந்த அர்டினோ போர்டில் வந்து கோடை அப்லோட் பண்ணிட்டேன். கோடை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அர்டினோ பவர் சப்ளை வரும். அந்த அர்டினோ வந்து ரிலேவை கண்ட்ரோல் பண்ணும். இந்த ரிலே வந்து சொலினாய்டு வால்வை கண்ட்ரோல் பண்ணும். அது வந்து வாட்டர் கட் ஆஃப் பண்ணுறது அதெல்லாம் அது பார்த்துக்கும். இது மாதிரி இது ஒரு கண்ட்ரோல் லூப்பில் போய்கிட்டே இருக்கும். நான் நீங்கள் இதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைமிங் செட் பண்ணிங்கன்னா அது அந்த லூப்பில் போய்கிட்டே இருக்கும். அதை இப்போ ஒரு 6 ஹவர்ஸ் வந்தோம்னா 6 ஹவர்ஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது மூலமா உங்களுக்கு தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா மோட்டர்ஸ் அதெல்லாம் தேவைப்படாது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எங்கள் வீட்டிலேருந்து வர ஒரு பைப் லைனில் வந்து டீ கனெக்ட் பண்ணி அந்த டீலேருந்து இந்த ஆர்ஓ வால்வ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோ பண்ணுறதுக்கு ஒரு மெயின் வால்வ் மாதிரி இருக்குது, அதையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அதுலேருந்து ஒரு ஓஸ் போட்டு இந்த சொலினாய்டு வால்வுக்கும் சொலினாய்டு வால்வ் வந்து நம்ம அவுட்புட் லைனுக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கேன்.